ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஸ் ரெடி காசு பக்கப்புறம் ரெடி காசு இல்லை நான் வருணோட அம்மா வீட்டுக்கு வீட்டில் வந்து நின்றுட்டுருக்க வாங்கன்னு கூட கேட்காம இருக்கேம்மா, இவ்வளோ கல் நெஞ்சு காரி ஆகிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீனாவோட அம்மாவை பார்க்க மீனா உடனே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. நம்ம வளர்ப்பாச்சே தப்பாகுமா அதனால் அப்படின்னு பெருமைப்படுறாங்களாம்மா. பார்த்தது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை வேறு. சரி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்க, என்னப்பா அருணுக்கும் நம்ம சீதாவுக்கும் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் பெரிய மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவுன்னு சொல்லி கேட்க, ஏம்மா வாழ போகிற பொண்ணு தாம்மா பிடிச்சிருக்கணும், நீங்கள் என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அடே எங்கள் அப்பா ஆச்சரியமாக இருக்குல்ல, இந்த உலகத்தில் எந்த அப்பன் தான் என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான், இந்த அப்பன் பண்ணேன்னு ஒரு டைலாக் இருக்கே, அந்த மாதிரி போட்டு விடுவாங்க போல். இப்போ அதாவது இதுக்கப்புறம் எந்த அம்மா தான் ஒத்துக்கிறா, இதில் ஏன்னா ஏன் அம்மா ஒத்துக்குங்கிற மாதிரி லுக்கு டெரராக விடுறாங்க. நம்ம சீதா அப்படியே ஒட்டு கேட்குறாங்களாமா. இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனா நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் இல்லைங்க, நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம்னா வீட்டுக்கு வராதிங்கன்ட்டாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் வெளியில் போக இது ஆகிற மாதிரி தெரிலப்பா, நம்ம வேறு வரேன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன முடிவு பண்ணுறது, ஓ அந்த ஆள் தான் வேணான்னு சொல்கிறதா, சீதா தான் என் பொண்டாட்டி, அதை மாற்ற யாராலும் முடியாது டீ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே போக சீதா ஒரு பக்கம் கிளம்பி போய் அவங்க மாமாவை பார்த்து கன்வின்ஸ் பண்ணுறாங்களாமா. இது நடக்குமான்னு அருண் ரொம்ப நல்லவர்னு சொல்ல, அப்போ நான் கேட்டவனா அந்த ஒரு நிமிஷம் ஒரு சந்திரமுகியாவே மாறிட்டாரு. எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனா வந்த விஷயத்தை போட்டு கொடுக்க, அதுக்கப்புறம் மீனாட்ட வந்து சண்டை பிடிக்கிறாரு. தெரிஞ்சிருச்சா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா, சரி வீடு அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அருணை பற்றி பேசுகிறவனா நீ என்ன மறந்துருன்ட்டாரு, பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே பாடியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் வலிக்கு கொண்டு வரதுக்காக ரோனி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, மகேஷ்ன்ற ஒரு டம்மி பேரை யூஸ் பண்ணிட்டு ஹலோ மகேஷ் அப்படி இப்படின்னு பேச, இவருக்கு பொசசிவ் பொங்குதாமா, வெளியே கொண்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்